எனக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு ரகு, இப்படி நீங்க என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஷோ கடவுளே, இன்னும் இவ்வளவு வர சமாளிக்கணுமா? நான் டாக்டரா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நடத்துறான்னு எனக்கே தெரியல. ஏன்டி இப்படி என்ன கொடுமைப்படுத்துற அனு? இங்க பாருங்க, நான் யார்கிட்டயுமே பேச விரும்பல. அமைதியா ரூமை விட்டு வெளியே போங்க சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன இவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்குள்ள விடிஞ்சிருமே. அப்ப நைட்டு சரி, எதையாச்சும் விட்டு போட்டு பாப்போம். அனு, ஏ லூஸ் அனு. ஆமா, நான் லூசு தான், பைத்தியம் தான், மெண்டல் தான், எல்லாமே நான் தான். போதுமா, போங்க இங்க இருந்து. ஆமா, உங்களை கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா? அப்ப எனக்கு இது இன்னும் தேவை. ஆமா. அனுமா, என்ன வேணும்னு மாமா கிட்ட சொல்லுடி. உன் ஆசை மாமா ரகு மாமா வாங்கிட்டு வந்து தரண்டி. அனு, இப்படி எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்காதடி. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற? போ, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு. நீ ஒரு ஃப்ராடு, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கல. நீ என்னை விட்டுட்டு தனியா அதுவும் பெங்களூருக்கு போகணும்னு நினைக்கிற. எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு. அங்க வேற ஒரு பொண்ணு இருக்கு. நீ காலையில சொல்லும் போதே எனக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டு. ஆமா, அப்போ வேற ஒரு பொண்ணு. இங்க பாருடி லூசு பொண்டாட்டியே, இந்த மூஞ்சிக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க சரியா? வேற ஒண்ணுல இல்லடி. நீயா ஏன்டி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு திரியிற? உன்னை கல்யாணம் பண்றதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன். இதுல இன்னொருத்தி வேறவ வச்சுக்கணுமா நானே? ஓ, அப்ப வச்சுக்கிற ஐடியா வரை இருக்கு உனக்கு. ஷோ கடவுளே, என்ன சொன்னாலும் தடை போடுறாளே. என்னத்த பண்ணுறது இவளை வச்சுக்கிட்டு? நானு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். என்ன, கல்யாணம் பண்றதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் நினைக்கிறியா? மைண்ட் வாய்ஸ் எப்படி கேட்ச் பண்ணா? ஓய், என்ன வாய்ஸ் வரல? சேச்சே, அப்படியெல்லாம் நான் ஏன்டி நினைக்கேன். உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன். என் தங்கல, என் செல்லல நீ. ஒரு வாட்டி இப்படிதான் சொல்லி ஏமாத்துற. அப்போ என்னை விட்டுட்டு தனியா போகணும்னு சொல்லிட்டு சொன்ன. ஏ குட்டுச்சி, இங்க பாரு மாமா, குட்டுச்சின்னு சொல்லாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரா, அணுக்கு கோவம் இருந்தாலும் மாமான்லாம் கூப்பிடுறா. ஷோ, நீ பேச்ச மாட்டாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னை விட்டுட்டு தனியா போனோம்னு சொன்னது எதுக்கு? அப்போ உனக்கு வேற ஒண்ணு இருக்குதானே? என்னை விட முக்கியமானது அங்க இருக்கு. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு எல்லாமே ரேஷ்மா அக்கா சொல்லிட்டாங்க. என் மேல பாசமே இல்லாம தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. அப்படிதானடா? மாமாங்கிறா, டாங்கிறா, ரகுங்கிறா, இதுதான் உண்மையே தெரியல. இவ என்ன மூட்ல தான் இருக்கானே புரிஞ்சுக்க முடியலையே. ஐயோ கடவுளே. உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் வரல இன்னும். இடி யாச பொண்டாட்டியே, என் குட்டிமா சொல்றது கேளு. முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் கேட்கணுமா கேட்க வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதானே, புருஷன் சொல்றதை என்னைக்கிடி நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க? என்னது? இங்க பாருடி, நீ 8:30 மணிக்கு ஒரு பையன் வருவான், அவனுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் ஒண்ணு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துனியா காலையில? அதான் நானும் சரின்னு சொல்லி உன்னை வெறுப்பேத்துறதுக்காண்டி அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பையன் ரோஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டா, நீயும் ரேஷ்மாவும் பேசினதெல்லாம் நான் ஒட்டு கேட்டுட்டேன். இது ஃப்ராடு. ஒட்டு கேக்குறியா நீ? இங்க பாருடி, நான் ஒரு டாக்டர். ஆமா, ஃப்ராட் எல்லாம் சொல்லாத சொல்லிட்டேன். டாக்டருக்கான அறிகுறி ஏதாச்சும் ஒன்னாச்சும் உன்கிட்ட இருக்காயா? ஏன்டி, எனக்கு என்ன குறைச்சல்? சொல்ல வேண்டாம்னு இருக்கேன், அமைதி பேரு. சரி சரி சரி, சாரி சாரி என் செல்லம்ல. இல்ல, ஏ, நான் பண்ணதுக்கும் நீ பண்ணதுக்கும் சரியா போச்சு சரியா? அது நான் சொல்லணும், நீயே சொல்லிக்கிட்ட எப்படி? ஷோ, சரி இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு ப்ரூஃப் பண்ணு. எப்படி? அது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படியா? மவள இருடி ஒண்ணு. அச்சோ ரகு, விடு. நீ தானடி சொன்ன ப்ரூஃப் பண்ண சொல்லி, அதான். சி, விடு பொறுக்கி, ஃப்ராடு பயலே. ஏமாத்துற நல்லா என்ன? இரு இரு, ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன போய் சொன்னாலும் நம்ப போறதில்ல. உன்னை விட்டுட்டு கண்டிப்பா போறேன். கல்யாணம் ஆகி 2 நாள் தாண்டி ஆச்சு, விட்டுட்டு போறதுலயே இருக்கே. ஏன் கூட சேர்ந்து வாழுடி என் கூட. இப்ப மட்டும் வாங்கிட்டு தானே இருக்காங்க, அப்புறம் என்ன? ஆமா, ரோஷனுக்கு gift தர போறேன்னு சொன்னல, என்ன gift? நீ இப்போ ஒரு வேலை பண்ணல, அந்த கிஃப்ட் தான். அப்படியா? ஆமா. அப்ப நான் கேட்ட மட்டும் தர மாட்டேங்க. விடு விடுங்க. அவன் குழந்தை, நீ குழந்தையா? நானும் குழந்தை தானே அனுக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி, அதை விட நல்ல gift ஒன்னு ஏற்பாடு பண்ணுவோமா ரோஷனுக்கு? என்ன கிஃப்ட்? இப்ப போறோமா வாங்குறதுக்கு? வாங்கலாம் போல, இங்கே ஏற்பாடு பண்ணலாம். அப்படி என்ன கிஃப்ட்?
இங்க பாரேன். எங்க இங்க எங்க அது ரோஷனுக்கு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் இல்லையா? அப்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கா, ரோஷன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல, அததான் சொன்னேன். ம் சார் எங்க வரீங்கன்னு தெரியும், மூடிக்கிட்டு படுங்க. ஏண்டி ரோஷனுக்கு gift ரெடி பண்ணுவோம். சீ போங்க ரகு. சீ விடு பொறுக்கி. முத்து மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணாம எடுக்க மாட்டேங்காங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளை மட்டும் குறை சொல்லுவாங்க, எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்றீங்கன்ட்டு. இவ்வளவு நேரம் ஃபோன் பண்றாங்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டா என்னவா? ஓவர். இவ என்ன தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? போய் லூஸ் பண்ணட்டி. யாரு நானா? அப்போ நீதான். அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன் முத்து மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன். எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன், ஒரு ஃபோன் பண்ணா என்ன உங்களுக்கு திரும்பவும்? நீ ஃபோன் பண்ணும்போது இன்டர்வியூல இருந்தானா, அதுக்கப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நினைச்சேன், காய வச்சேன்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருங்க. பாத்தியா நான் சொல்றதுக்குள்ள இவளுக்கு அவசரம், அதுக்குள்ள முந்திக்கிட்டு வந்துருவா. சரி சொல்லுங்க. எனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஃபோன் எடுத்து பார்த்தா சார்ஜ் இல்ல, சார்ஜ் சுவிட்ச் ஆஃப். அதான் சரி, வீட்டு பக்கத்துல தானே இருக்கு, வீட்டுக்கே போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஒருத்தன் வேலைக்கு போயிருக்கானே, இன்டர்வியூக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்கறது இல்ல, வந்த உடனே சண்டை போடுறது, அப்படிதானே? இந்த பொம்பளைங்க புத்தியே இப்படிதானா? உடனே என்ன சொல்லாதீங்க சரியா? ஓவரா பண்ணாதீங்க. ஒரு ஃபோன் பண்ணா என்ன உங்களுக்கு? ஏன் என் நம்பர் கூட ஞாபகம் இல்லையா? பக்கத்துல வாங்கி ஃபோன் பண்ணா என்ன? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைல்ல, அதான் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம்னு வந்துட்டேன். அதுவும் இல்லாம உன்னை என்ன தனியாவே விட்டுட்டு போயிருக்கேன் நானு? என் அப்பா அம்மா தங்கச்சி அதை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, உன் அத்தை வர இருக்காங்க, அப்புறம் என்ன? இந்த மாதிரி நேரத்துல அவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா போதுமா? சொல்லு. சரி சாரி. சரியா? சாரியை தூக்கி குப்பை தொட்டியில போடு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னு சொல்ல கோபப்படுற? பின்ன என்ன? ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கல, சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு சொல்லி. ஒரு பிள்ளை மாசமா இருக்காளே, அவளை அக்கறையா பாத்துக்கணும்னு தோணுதா உனக்கு? சரி நாளையில இருந்து பாரு மாமா உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு. இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. சரிடி சாரின்னு சொல்லிட்டல. சரி, வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாரு, உன்கிட்ட வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். லூசு பொண்டாட்டி என்னென்னமோ பேசி டாபிக்க மாத்தி விட்டுட்டா. அச்சோ ஆமா, நானும் உங்ககிட்ட வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். என்னாச்சு? வேலை ஓகே தானே? இல்ல வேலை கிடைக்கலையா? அது அது என்னாச்சு? வேலை கிடைக்கலையா? சரி பரவாயில்ல விடு, நம்ம வேற வேலைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இங்க என்ன ஒரு உலகத்துல வேலையே இல்ல, அந்த கம்பெனி மட்டும்தான் இருக்கா. அது ஒரு ரூபாய்க்கு ஒரு கம்பெனி தான், விடு பாத்துக்கலாம். அடிபாவி, அங்க வேலை கிடைச்சிட்டுடி. ஏய் உண்மையாவ சொல்ற? ஆமா, ஒரு நிமிஷத்துல டுபாக்கூர் கம்பெனின்னு சொல்லிட்டியேடி. ஆமா, நீ இழுத்ததை பார்த்தா உனக்கு வேலை கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சேன். என் புருஷன் வருத்தப்பட்டா எனக்கு பிடிக்காதுல்ல, அதான் டுபாக்கூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம்னு நினைச்சேன். கள்ளி. ஆமா, என்ன போஸ்டிங்? சீனியர் மேனேஜர். ஏய் சூப்பர். எப்படி உனக்கு? ஆனா நான் ஃபாரின்ல இருக்கும்போது மேனேஜரா தானே இருந்தேன். அதான் ஃபாரின்ல இருந்து இங்க வந்த உடனே அந்த டாக்குமெண்ட் எல்லாமே காமிச்சேன். சேலரி எவ்வளவு தெரியுமா? 1.45. என்னப்பா சொல்ற, உண்மையாவா? ஆனா நீ ஃபாரின்ல இருக்கும்போது கூட கம்மி தானே? ஆமா, இது ஐடின்றதுனால அப்படி. ஓகே. ஆனா அனுவ நாளைக்கு மறு வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வரணும், அப்ப நீ வரமாட்டியா? பர்மிஷன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. தேவைப்பட்ட லீவ் வேணா எடுத்துக்கலாம். அத்தை வந்தாங்களா? இல்லப்பா, அத்தெல்லாம் வரல. வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வரலனா கூட நம்மளே காலையில போய் கேட்போம். யாருமே இல்லைல்ல, அப்புறம் அனுவும் ஃபீல் பண்ணுவா, அத்தையும் ஃபீல் பண்ணுவா. நீ அத்தை கூட போயிட்டு இருக்கலாம்ல காலையில எல்லாம். அங்கதான் இருந்தேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேனே. அவங்கதான் சொல்லிட்டு இருந்தாங்க அங்க வச்சு மறு வீட்டுக்கு நாளைக்கு கூப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அனு ஒரே ஒரு பொண்ணு பத்தியா, யாருமே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுவாங்க, அதான். காலையில எழுந்த உடனே அனுன்னு கூப்பிட்டு தேடி இருக்காங்க. போன் சத்தம் கேட்டு ஐயோ அனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இல்லைன்னு சொல்லி அப்புறமா தான் ஞாபகம் வந்திருக்கு. ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்போ அவங்கதான் கஷ்டப்படுவாங்க. முத்துமாரி, அம்மா. என்னையாச்சு? வேலை கிடைச்சிட்டா? ஏதோ இன்டர்வியூ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எப்படிமா உன் பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்குமா? அதெல்லாம் வேலை கிடைச்சிட்டு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். ஐயோ கடவுளே முருகா, கண்ணை திறந்துட்டயா. இன்னைக்குதான் என் குடும்பத்துக்கு விடிவு காலம் வந்துச்சு. ஏங்க இத்தனை நாள் இருட்டிலேயே இருந்தீங்க அப்போ? சீட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேடி? வாயை வச்சுக்கிட்டு. அவங்க காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒரு பிரச்சனையாகும். இன்னும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஆமா, இப்பவுமே என்னையே சொல்லுங்க. என்னதியா? ஒண்ணும் இல்லம்மா, அத்தை வந்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு அனுவை மறு வீட்டு கூட்டிட்டு வரணும்ல, அதான். வரலையா? வந்து சொல்லல, என்னன்னு தெரியல. சரி. மைனி இளவரசி வா. அத்தை வாங்க அத்தை. முத்துமாரி, வேலைக்கு போறேன்னு பிரியா பிள்ளை சொல்லிட்டு இருந்தது. காலையில அங்க வந்து இருக்கும்போது வேலை எல்லாம் கிடைச்சிட்டாயா? நல்ல வேலை தானே? ஆமா அத்தை, வேலை எல்லாம் கிடைச்சிட்டு. நல்லதியா, உன் மனசு போல நல்லதே நடக்கும். ஐயா மைனி, நாளைக்கு அனு மறு வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்ல, அதான் உங்களை கூப்பிட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன். இளவரசி, அது சொல்லிதான் தெரியணுமா என்ன? அனு நம்ம வீட்டு பொண்ணு, நாங்களே வருவோம் சரியா? இல்ல மைனி, இருந்தாலும் ஒரு வார்த்தை கூப்பிடணும்ல, அதான். மைனி அண்ணன் எங்க?
ம் உங்க அண்ணன் எங்க இருந்தான்? 6 மணி ஆனாலே ஒயின் ஷாப்பை தேடி கிளம்பி ஓடிடுறான். அவனுக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குது. என்னைக்கு கையை காலம் முறிக்கணும் தெரியல எனக்கு. சும்மா இருமா, அவங்க அண்ணனை பத்தி அவங்க கிட்டயே குறை சொல்லிக்கிட்டு இருப்ப. இல்லாத பொல்லாததையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையதான் சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும் முத்துமாரி. பழகிட்டு இதெல்லாம் கேட்டு கேட்டு எங்க அண்ணனும் என்ன என் விஷயம்னு வந்தா நல்லா தான் இருக்காரு. ஆனா குடும்பத்தை ஒழுங்கா எடுத்து நடத்தாம தான் போயிட்டாரு. பாரு, சின்ன வயசுல நீயே அங்கன இங்கன்னு வேலை செஞ்சு படிச்சு நீயே வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்ப நீ தான் இந்த குடும்பத்தையே எடுத்து நடத்துற. அப்ப என் மைனிக்கு கோவம் இருக்குதானே செய்வோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கோவத்தை காட்டுறாங்க. சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கு நாங்க எல்லாருமே வந்துருவோம், சரியா? சரியா முத்துமாரி, உனக்கு வர இப்பதான் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். நாளைக்கு எப்படி உடனே வர முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா லீவ் வேணா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. சரியா மைனி, அப்ப சரி நான் அப்படி கிளம்புறேன். சரிங்களா? நேரமாச்சு, போயிட்டு தான் இனி சோறுலாம் பொங்கணும். அணு பிள்ளை இருக்கிற வரைக்கும் நேரமா சோறு பொங்கிடுவ. இப்போ இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் சோறு பொங்கல போல. என்ன மைனி, நான் மட்டும்தானே ஒரு 2 தோசை ஊத்தி சாப்பிட்டுக்க வேண்டியதான். மதியம் வச்சு குழம்பு இருக்கு, அதை தொட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? இங்கே சாப்பிட்டு போயில வரசி, சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். இருக்கட்டும் மைனி, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். மாவு பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன், அப்புறம் வேஸ்டா போயிடும். ஏன் அத்தை, இங்க சாப்பிட்டு போங்க. நீங்க அங்க போய் சமைக்க தானே செய்யணும். அது இல்ல முத்துமாரி, வேண்டாதான். அம்மா இங்கே சாப்பிட்டு போங்கம்மா. இளவரசி, இத்தனை பேர் கேட்டாலும் நீ சாப்பிட மாட்ட, அப்படிதானே? ஐயோ மைனி, சரி வாங்க. வா. எலே, என்னம்மா? நீயும் சட்டை ஃபேண்டை எல்லாம் மாத்திக்கிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வா. உனக்கும் தோசை சூடா சுட்டு தரேன், சாப்பிட்டுரு. சரிம்மா. வா இளவரசி. நீயே வாமா, சாப்பிடு. ஐயம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் இப்படி காத்தோட வெளியே உட்காந்துட்டு வரமா. உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கு, காத்தே வர மாட்டேங்குது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னம்மா? சரி முத்துமாரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி ஏசி வாங்கி மாட்டிடுவான். முத்துமாரி இங்க பாரு, அந்த பிள்ளை மாசமா வர இருக்கு. இனி ஏசி எல்லாம் வாங்கி மாட்டிடு. பிள்ளைக்கு நல்ல குழுன்னு இருக்கணும். நல்ல வசதியா வாழ்ந்த பிள்ளை இங்க வந்து இப்படி கிடக்கு. ஏன் வசதியா வாழ்ந்த பிள்ளைய இப்ப என்ன நாங்க கொடுமையா படுத்துறோம்? இப்படி சொல்றீங்க நீங்க? வீட்டு வேலைக்கு அனுப்புறோமா இல்ல காட்டு வேலைக்கு அனுப்புறோமா? வீட்டுலதான் நான் உட்காந்து தின்னுகிட்டு இருக்கா. அம்மா, இவனுக்கு நான் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே பொத்துக்கிட்டு வந்துரும். எங்க இருந்துதான் வருவானோ. இளவரசி, நான் போறேன், நீ வா. சரி மைனி. எங்க அண்ணி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. மாசமா இருக்கும்போது எதையும் யோசிக்க கூடாது, சந்தோஷமான விஷயத்த மட்டும்தான் யோசணும், சரியா? அதெல்லாம் எனக்கு பழகிட்டுமா. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்து வரேன். சரிம்மா. ஓய் ஓய், உன்னதான் கூப்பிடுறேன். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காதடி, உன்னதாண்டி கூப்பிடுறேன். ஆமா ஆமா, யாரும் என்ன கூப்பிட தேவையில்ல. காதெல்லாம் கேக்குது நல்லாவே. சரிடி, என் செல்ல குட்டில. ஆமா செல்லம் தான், நல்லா தெரியுது. உங்க செல்லத்தை நீங்க தான் மெச்சிக்கணும். சரிடி, கோவப்படாத. என் செல்ல பொண்டாட்டில திரும்ப. என்ன சொல்லுங்க, திரும்புறேன். உங்க அம்மாக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி சொல்றாங்க? நான் ஏதாச்சும் சொன்னேனா? இது வேணும் அது வேணும்னு கேட்டேனா? எனக்கு முடியல, நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரிடி, சாரி. அவங்களுக்கு பதில் நான் சாரி கேட்டுக்கிறேன், போதுமா? அது எப்படி முத்துமாரி, என்ன மட்டும் ஈஸியா ஹர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சாரி கேட்பீங்க, நான் உடனே ஈனி இழிச்சிட்டு வந்துடணுமா? அமைதியா போங்க, இருக்கிற டென்ஷன்ல ஏதாச்சும் சொல்லிட்டு போறேன். சரி, வயசானவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, வீடு. வயசானவங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்பத்துல இருந்து. இதுக்குதான் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்ச நாள் அங்க இருந்தா வச்சு நிம்மதியா இருந்திருப்பேன். நானு இங்க இருந்துகிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இப்ப என்ன உன் பிரச்சனை? உன் அம்மா வீட்டுக்கு போனோம், அவ்வளவு தானே உன் பிரச்சனை. நாளைக்கு கூட்டிட்டு போறேன், போதுமா? சும்மா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? வேலைக்கு போயிட்டு வந்த உடனே பிரச்சனை. என்ன முத்துமாரி இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? என்னாலதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதா? ஷோ, நான் அப்படி சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதடி. போதும், நீ சொன்ன வரைக்குமே போதும். ஆமா. ஷோ கடவுளே, ஏன் இப்படி பண்ற பிரியா? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கும் மனுஷங்களுடைய நிலைமைய. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சண்டை. கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியா இருக்க முடியுதா இந்த வீட்டுல? ஆமா, என்னாலதான் அவங்க நிம்மதி கெடுதில்ல. அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. என்ன இப்ப நான் இங்க இருக்கிறதுனாலதானே உங்களுக்கு டென்ஷனா இருக்கு. நாளைக்கு எப்படியும் அணுவை கூப்பிட அவங்க வீட்டுக்கு போறோம்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் என் அத்தை வீட்லயே. ஏன் அங்கேயும் போயிட்டு என் மானத்தை வாங்கிருக்கா? இவன் நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எல்லாருக்கிட்டுமே சொல்லு, அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ஒன்னும் அப்படி யார் மானத்தையும் வாங்க மாட்டேன். அப்போ ரேஷ்மா வந்திருக்கா, அவ கூட கொஞ்ச நாள் நான் இருந்துகிட்டு வந்துக்கிறேன். ஆமா, சும்மா சும்மா என்னையே சொல்லாதீங்க. என்னாலதானே உங்களுக்கு தலைவலியா இருக்கு. நான் இல்லாம நிம்மதியா இருங்க, போதும். எப்படியோ போ. இதுக்கு மேல என்ன சொன்னாலும் நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு. உன்னை நான் உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறேன். நீ அங்கிருந்து எங்க போகணும்னு நினைக்கியோ அங்க போய்க்கமா தாயே. இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரிங்க சார், எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்க. நீங்களாம் என்னைக்கு கூட்டிட்டு வரீங்களோ சத்தியமா சொல்றேன், நான் அதோட திரும்பவே வரவே மாட்டேன். ஆமா, எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி தானே வந்தேன் நானு. இப்படி சொல்லுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல முத்துமாரி. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாதீங்க. இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணிட்டு போறான். நான் இறங்கி இறங்கி வரதுனால தானே நீ இவ்வளவு திமிர் காட்டுற. உன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பவே வா, அங்கேயே இருந்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ரகு,
நாளைக்கு எங்க வீட்ல இருந்து மாறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வராங்கல்ல. ஆமா, என்ன பண்ணணும்? இல்ல, எங்க வீடு பார்த்துருக்கீங்கல்ல, இந்த அளவுக்கு வசதியெல்லாம் இருக்காது. அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க இங்கேயே இருந்துக்கிறீங்களா? நான் வேணா போயிட்டு வரேன். ஏ லூசு பொண்டாட்டி, எல்லாமே தெரிஞ்சுதானே லவ் பண்ண. அப்புறம் என்ன? எனக்கு கம்ஃபர்டபுள்லாம் முக்கியம் இல்லை சரியா? எனக்கு அணு கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். அணு கூட தனியா இருக்கிற வாய்ப்பு நழுவ விடுவேனா? ஆ, இப்ப மட்டும் என்ன 10-15 பேரோட கூட்டமாவா இருக்கும்? தனியா தானே ரூம்ல இருக்கோம். இதெல்லாம் நல்லா விவரமா பேசு. அனு, ஒரு நிமிஷம் இரு. ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்க. இப்பதான் ஞாபகம் வந்துட்டு பேசிட்டு வரேன். சரி. யாருக்கு ராகு ஃபோன் பண்றீங்க? ஃப்ரெண்டுமா. சொல்லுடா. எங்கல இருக்க பக்கி? நான் எவ்வளவு நாள் கான்டாக்ட் பண்றது? மேரேஜ் ஆயிட்டு எனக்கு. அதுக்கு முன்னாடியே சொன்னல உன்கிட்ட மேரேஜுக்கு வான்ட்டு. எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? எவ கூடடா சுத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருல, அமைதி இருந்துட்டு சொல்லிட்டேன். ஆனா உன் மேல இருக்கிற கோபத்துக்கு உன்னை கொன்னுருவேன். சரி வேண்டாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாலாயிருமேன்ற ஒரு காரணத்துக்காண்டி உன்னை விடுறேன். அட பாவி, அப்படி என்னல என் மேல உனக்கு கோபம்? என்னைக்காச்சும் உனக்கு நான் கெட்டது பண்ணிருக்கேனா? ஆ, உனக்கு நல்லது மட்டும் தானே பண்ணிருக்கேன். யாரு நீ? எனக்கு பண்ணது எல்லாமே கெட்டது தான்டா. படுபாவி பயலே, கடைசி வரைக்கும் சிங்கிளா இருப்போம் சிங்கிளா இருப்போம் சொல்லி வந்த லவ் எல்லாத்தையும் புட்டுக்க வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு வச்சுன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். என் ஷாலினி, அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டுல. டேய், பழி போடுறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா சொல்லு. ஷாலினி போனது அவ அப்பா காண்டி. அவங்க அப்பா வேண்டான்னு சொன்னதுனால போயிட்டா. உன் மூஞ்சி பிடிக்கல அந்த அப்பனுக்கு. நான் என்னல பண்ணுவேன்? என் மூஞ்சிக்கு என்னல குறைச்ச? நல்லாதான் இருக்கு. அவன் யாரை என்னை விட்டுட்டு போனான்? அத நீ அவகிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பேசுவடி பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆளை பாரு, உன்னை நம்பி அவளையும் கழட்டி விட்டுட்டேன். என்னல சொன்ன அன்னைக்கு? போனா போறா விடல, நம்மள மதிக்காதவ நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ மட்டும் உன்னுடைய ஆளு கூட ஜாலியா புதுக்கலமா இருக்கல நீ. கண்ணு வைக்காத மச்சான். ஆமா, கண்ணு வைக்கிறாங்க கண்ணு. ஆளு பாரு ஆளு. என் ஷாலினி இருந்திருந்தா கூட இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். என்ன மச்சான் இப்படி சொல்ற? போனா போறா விடுறா, வேற ஒரு பொண்ணு கிடைக்காது. இப்படி சொல்லி சொல்லிதான்டா கடைசி வரைக்கும் என்ன ஒண்டி கட்டியா நிக்க வச்சிருக்க. போனை வச்சிருல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு ஒரு முக்கியமான பர்சனை நீ மீட் பண்ண போற சரியா? ம், மறக்காம நாளைக்கு வேலைக்கு வந்து தோலை. சரி சரி, வரேன். ஆமா, கேட்க மறந்துட்டேன். என்னோட ஜெனிஃபர் எப்படிடா இருக்கா? என்னது உன்னோட ஜெனிஃபரா? இது அவளுக்கு தெரியுமா? ஒரு லவ்வையும் செட் ஆக விட மாட்டான், மொத்தத்தையும் கவுத்துருவான். போன வெயில. சரி சரி, மறக்காம நாளைக்கு வா சரியா? பாய். சரி. யார் ராகு? நாளைக்கு பார்க்க தானே போற யாருன்னு சொல்லிட்டு. நாளைக்கு பார்த்தோன்னே உனக்கே ஞாபகம் வரும் சரியா? நாளைக்கு கண்டிப்பா மறு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரியா? சரிங்க.